வணக்கம் அன்பான சொந்தங்களே. ராமாயண கதை சொல்லல் 17 இன்று உங்களை சந்திக்க இருக்கின்றோம். மிக முக்கியமாக மங்கை அவர்களுக்கு நாங்கள் இந்த பாராட்டை தெரிவிக்க வேண்டும். TSS செல் வழங்குகின்ற இந்த ராமாயண கதை சொல்லல் 17 இன்று வரம் கேட்க சொல்லி மந்திரை சொன்ன விடயத்தை மிக அழகாக அவர் 5 நிமிடங்களில் அழகாக நிறைவு செய்ய இருக்கிறார். எனவே மிக குறுகிய நேரத்தில் இந்த ராமாயண கதையை நீங்களும் கேட்டு மகிழ வேண்டும். நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் 60 எபிசோட் முடிந்தவுடன் உங்களுக்கான ஒரு கேள்வி பதில்களும் தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றுக்கான விடையை நீங்கள் சரியாக எழுதி எங்களுக்கு தந்தால் உங்களுக்கான ஒரு பரிசு பொருள் காத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் அன்போட கூறிக்கொள்கிறோம். 3 பரிசு பொருட்கள் 1, 2, 3 என்று தர இருக்கின்றோம். நிச்சயம் ஜனவரி மாதம் நான் நினைக்கின்றேன் இது முடிவடைந்து விடும். உங்களுக்கு அந்த பரிசு பொருள் கையிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் செய்வோம். காரணம், நான் இந்தியாவை நோக்கி வருகை தருகிறேன். ஆதலால் நீங்கள் இதை கேட்டு இதற்கான விடைகளை எழுத வேண்டும். விடைகள் கூடுதலாக எழுதுகிறவர்களுக்குத்தான் நாங்கள் 1, 2, 3 அடிப்படையில் கொடுக்க போகிறோம். நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் மங்கை, உண்மையிலேயே பெண்களுக்கு உரியவர் மங்கை என்று சொல்லுவார்கள். மங்கை ஒரு பேர் பெண்ணுக்கு இருக்கிறது. ஆனால் பெண்ணாக இருந்தாலும் இவ்வளவு வீரமான பெண்ணை நான் கண்டதில்லை. அவ்வளவுக்கு அவருடைய தமிழ் வளர்ச்சியும் அந்த கதை சொல்லலும் மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு நல்ல நிகழ்வோடு அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் இப்பொழுது மங்கை அவர்களிடம் கையளிக்கின்றேன். வணக்கம் மங்கை. வணக்கம் நர்லா சிவநாதன் அவர்களே. ஆரம்பியுங்கள். ராமாயண கதைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று பாகம் 17. வெறுப்பின் நெருப்பு கரும்பை கூட இரும்பாக்கும். நிச்சயம். மாதிரி வெறுப்பு யார்கிட்டயோ நமக்கு இருக்கக்கூடாது. ராமருக்கு முடிசூட்டுவதற்காக தசரதன் தெரிவிக்க ராமருக்கு முடிசூட்ட போறோம். இந்த தகவலை சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மந்தரைன்றவ எல்லாருக்கும் சொல்றா. இந்த மந்தரை யாருன்னா கைகேயும் பணிப்பெண். அவள் பெயர் பூனி. பூனின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய மந்தரை. கைகேயின் தந்தையான கேகையின் நாட்டை சேர்ந்தவள். புதுமண பெண்ணாக நம்ம புதுமண பெண் அனுப்பும் போது தோழி அனுப்புவாங்க இல்லையா, அது மாதிரி வந்தவள். வந்துட்டு அவளுக்கு கைகேயிக்கு மூத்தவள். உரிமையா பேசுவா. வீட்டுல அந்த அரசாங்கத்துல உரிமையா பேசுவா. கோசலை மிகுதி மகிழ்ச்சி மிகுதியில கோசலை எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டா. அப்போ இந்த பொறாமையினால பாக்குறா. யாரு? மந்தரை. பொறாமையா பாக்குறா. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, இது மட்டும் வேம்பா கசக்குறா, கசப்பா இருக்கிறா. அப்படி இருக்கும்போது இத எப்படின்னா தடுத்து நிறுத்தணும்னுட்டு மந்தரை கைகேயி கிட்ட வரா. வந்துட்டு முடிசூட்ட போறாங்க, உனக்கு ஆபத்தாகிவிடும், நீ ராஜவம்சத்துல பிறந்த பெண், நீ நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால உன் கணவர் உனக்கு தீங்கு செய்கிறார், உன்னை ஏமாற்ற பாக்குறாரு, பரதன் மாமன் வீட்டுக்கு சென்றிருக்கான், இந்த நேரம் பார்த்து முடிசூட பாக்குறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுட்டு விடுறா. இந்த சூழ்ச்சியை ஏமாந்து விடாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. சுற்றுமுற்றும் சுற்றத்தார்கள், குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. தடுக்க போனாலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றார். இப்படியா இருக்கும் பொழுது ராமன் என் மகனே, ராமன் என்னுடைய மகன் தான், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவனை பிடிக்கும். அவன் ஆண்டா என்ன, பரதன் ஆண்டா என்னன்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு நீ சந்தோஷமான நிகழ்ச்சியை சொன்ன, பொன்மாலை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பொன்மாலைய கொடுக்குறா மந்தரை கிட்ட. அவ கழட்டி தூக்கி எறியிறா தரையில. எரிஞ்சிட்டு வெறுப்புல இருந்த மந்தரை கடும் கோபமா, உனக்கு நல்லது செய்வது தெரியல, நான் சொல்றது நல்லதுக்குதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசுறா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததும் உன்னை உன் மகனையும் வனவாசத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு பயமுறுத்துறா. அப்படி பயமுறுத்திட்டு வாரிசு, ராமரோட வாரிசுகள் தான் நாட்டை ஆளும், உன்னுடைய மகன்கள்லாம் ஆள முடியாது, பரதன் நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவளுக்கு ருசிக்கு சொல்லி
அவன் மனச மாத்தி வார்த்தைகள் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமா அவனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி அவன் மனச மாத்திடுறான். மாத்தினதுக்கு அப்புறம் கைகை என்ன பண்றா, பழைய சம்பவங்களை நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது யோசிக்கிறா. அவளுக்கு பழைய நினைவுகள் என்ன நடந்ததுன்றது, என்ன சொல்லணுன்றது ஞாபகம் இல்லை. முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. அந்த போர்ல அசுரர்கள் வெற்றி பெற்றார்கள். தோற்று போன தேவர்கள் உன் கணவரிடம் உதவி கேட்டார்கள். அவர்கள் உன் கணவர் அசுரர்களை அழிச்சதால அசுரர்களை எதிர்த்தாரு இல்லையா, அதனால உன்னையும் மகரிஷியையும் அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அசுரர்கள்லாம் போரிடும் போது அசுரர்கள் ஜெயிச்சிடுறாங்க, இவங்க தோத்துறாங்க. தேவர்கள்லாம் போயிட்டு முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பொழுது தசரதன் மகரிஷிகளை எல்லாம் தேவர்களையும் மகரிஷிகளையும் கூட்டிக்கிட்டு போறாரு, போரிடுறதுக்காக போவாரு. அப்ப போகும்பொழுது தோற்கடித்த அந்த தோத்தான் இல்லையா அசுரன் வந்து வைஜெயந்தி, அதாவது வைஜெயந்திபுரத்தை ஆண்டு வந்தான். தேவர்களை தோற்கடித்த சம்பரன் என்ற அசுரன் வைஜெயந்திபுரத்தை ஆண்டவன். இந்த சம்பரன் வந்து உன் கணவனை போருக்கு தயாராகும்படி சொன்னான். சம்பரன் வந்து போருக்கு தயாராகும் பொழுது நீங்க அஸ்திர பலத்தால உன் கணவரை தாக்கினான். யார? தசரதரை தாக்குறாங்க. தசரதரை தாக்கும்போது மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்த உடனே தேரை வந்து கைகேயி ஓட்டுறா. தேரை ஓட்டிட்டு போயிட்டு கொஞ்ச தூரம் போறா, பின்னாடியே பின்தொடர்றாங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போறா. அப்படி 2 இடத்துக்கு போய் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தசரதனுக்கு இந்த விஷயம் அறிஞ்சு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடுது. அப்படி ரெட்டிப்பு மகிழ்ச்சியில இருக்கும்போது இப்போ வந்து நீ கேளு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உன் கணவரிடம் சென்று அவர் தரும் அந்த சொன்ன வார்த்தைகள் 2 வரங்கள் இப்பொழுது கேளு. அப்ப சொன்னாரு இல்லையா, போர்ல நீ அவர் காப்பாத்தி விட்டேன்னு சொன்னாரு இல்லையா, இப்போ இது அவர்கிட்ட கேளுன்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் சொல்றா, ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்லணும். ராமன் 14 வருடங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும். மற்றொன்று பரதன் நாட்டை ஆள வேண்டும். இந்த 2 வரங்களை கேட்கிறார். கேட்கும்போது இந்த கேட்டதும் கைகை மிகவும் அது கேட்டுட்டு மகிழ்ச்சி அடைகிறா. யோசனை வந்து சொல்றது கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் வந்து பயங்கரமா கோவப்படுறான். இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறாளே, உன் அணிகலன்கள் தூக்கி எரிந்து கிழித்து ஆடைகள்லாம் கிழிச்சிட்டு அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு மந்திரை இந்த தகவல் எல்லாம் சொல்றா. சொல்லி வழி அனுப்புறா. அப்படி போயிட்டு நீ பயங்கரமா கோவப்படு, அவர் பேசும்போது அவர் முகத்தை பார்க்காத, கோபமாவே இரு. 2 வரத்தும் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க முடிவு கொடுக்கணும். அதே மாதிரி உன்னை ரொம்பவும் பிடிக்கும் தசரதனுக்கு, நீ அழுவதை தாங்க மாட்டாரு அவரு, அதனால நீ எப்படின்னா இந்த வரத்தை வாங்கிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது பழைய சம்பவத்தை நினைவூட்டி 2 வரங்களையும் வாங்க சொல்லி உறுதியா இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ வந்து வரம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கா. கைகேயி வந்து தன்னை தளவிரி கோலமா மாத்திக்கிட்டு அறைக்கு சென்று அணிந்திருந்த அணிகலன்களை அங்கும் இங்கும் சிதறடிக்க விட்டு தசரதன் உள்ள வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கா. மந்திரை அங்கு வந்துட்டா. இப்போ அலங்கோலத்தை பார்த்துட்டு மந்திரை சொல்றா, ராமனுக்கு இந்த நாடு கிடைத்து விட்டால் நீயும் உன் மகனும் நிர்கதியா நிற்பீர்கள் என்பதை மனதில் வைத்து தசரதனிடம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீ நடிக்க போற இந்த தருணம் தான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது என்று சொல்றா. சொல்லிட்டு கைகேயியை தன் சூழ்ச்சிக்கு உடன்பட வைத்தாள். அப்ப அந்த சூழ்ச்சிக்கு உடன்பட வச்ச வழியாதான் கடைசியா ராமன் காடுகிறான், பரதன் நாடாளுறான் என்ன. ஆமா 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 மிக அற்புதமா. ஆமா மிக அற்புதமாக இந்த சொல்லுங்கள். கேள்வி சம்பரன் தேவர்களை தோற்கடித்தான் அல்லவா, அந்த சம்பரன்
என்ற அசுரன் எந்த நாட்டை ஆண்டு வந்தான்? ஆமா, நல்ல கேள்வி. மங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தால் ஞாபகம் வரும். சம்பரன் எந்த நாட்டை ஆண்டான்? இப்பொழுது அந்த கதையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு விடை தெரியும். எனக்கு விடை தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். மிக அற்புதமாக இன்றைக்கு பாட் 17 உங்களை சந்தித்தவர் திருமதி மங்கை சுப்பிரமணியம் அவர்கள். அவருக்கு மனநிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அடுத்த நிகழ்ச்சி வரும் பொழுது காத்திருப்போம் என்று அன்போடு உங்களை அழைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.